வீட்டிலும் நாட்டிலும் பெண்களின் முக்கியத்துவத்தையும் தலைமைத்துவத்தையும் பறைசாற்றக்கூடிய வகையில் தமிழர் மரபை நிலைநாட்டக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய திருவிழா மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா. இந்த திருவிழாவின் 8வது நாள் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடைபெறும். மீனாட்சி அம்மனுக்கு ராயர் கிரீடம் அணிவித்து செங்கோலை கொடுத்து கம்பீரமாக அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள செய்யும் அந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. ராயர் கிரீடம் வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் பதிக்கப்பட்ட பிரத்யேகமான கிரீடம். விஜயநகர மன்னர் ராயர் என்பவரால் இது வழங்கப்பட்ட காரணத்தால ராயர் கிரீடம்னு அழைக்கப்படுது. அம்மனுக்குரிய அந்த செங்கோலை வழங்கியவர் திருமலை நாயக்கர். பட்டாபிஷேகத்தன்று இவற்றையெல்லாம் கையில் ஏந்தி கொண்டு வெள்ளி சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு 4 மாசி வீதியையும் அம்மன் வலம் வரக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சித்திரை தொடங்கி ஆவணி மாதம் வரை மீனாட்சி அம்மனினுடைய ஆட்சி நடைபெறும். பட்டத்து அரசியாக மீனாட்சி அம்மன் பொறுப்பேற்ற பிறகு சிவபெருமானை போருக்கு அழைக்கக்கூடிய திக்விஜயம் என்கின்ற நிகழ்வும் ரொம்ப சிறப்பாக இந்த திருவிழாவில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும்.